ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாம். பென்டென் வந்திருக்கான், டோரிமான் வந்திருக்கான், டான் வந்திருக்கான், மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சின்சான் வந்திருக்கான். இதை தாண்டி நம்ம சிங்கம் சார் வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இவங்க கிட்ட நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அப்பதான் இவங்க எல்லாருமே புரிஞ்சு கேம் விளையாடுவாங்க. நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் ரேம் சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கோம். ப்ளூ கலர்ல ஒரு காரை நமக்கு தந்துருவாங்க. அந்த கார் மூலியமா ரொம்ப சேலஞ்சான ரேம்பை நம்ம பண்ண போறோம். மத்த ரேம்ப் மாதிரி இது ஈஸியா இருக்காது, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நான் ஸ்டார்டிங் கொஞ்ச தூரம் வண்டியை ஓட்டிட்டு சிங்கம் சார் கிட்ட தந்துடுறேன். சிங்கம் சார் ஒவ்வொருத்தருக்கா தருவாரு. எப்படியாவது எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணா இந்த ரேம் சேலஞ்சில் நம்ம ஜெயிச்சிடலாம். சரி, நான் முதல்ல காரை ஓட்டுறதுக்காக போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ளூ கலர்ல ஒரு கார் தருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த கார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேம்ப் மத்த ரேம்ப் மாதிரி ஈஸியா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நீங்களே பாக்குறீங்கல்ல, அது பாருங்க. எங்க நம்ம ஒரு ஹைட்டான பகுதியில தான் இந்த ரேம்ப் இருக்கு. ஸ்லிப்பாய் கீழே விழுந்தோம்னா கதை முடிஞ்சது. கவனமா ஓட்டணும். அது பாருங்க எப்படி வழியை வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இது ஏதோ ஒரு நாட்டோட கொடின்னு நினைக்கிறாங்க. அது பாருங்க, கொடியில ஸ்டார் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல கவனமா போனோங்க. நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸியான இடமா தான் இருக்கு. நான் ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கும், நம்ம ஓட்டி அவங்களுக்கு தரலாம்னு நினைச்சேன். பார்த்தா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸியா தாங்க இருக்கு. போக போக தான் இந்த ரேம்ப்ல நிறைய சேலஞ்ச் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்களா, வந்துருச்சு பாத்தீங்களா. கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. அந்த பிராங்க்லின் கொஞ்ச தூரம் தான் போனா அதுக்குள்ள காரை நமக்கு தரலான்னு முடிவு பண்ணிட்டான் கண்ணா. ரேம் சேலஞ்சு கஷ்டம் கிஷ்டம்னு சொன்னான். ஆனா அவன் போன வரைக்கும் ரொம்ப சேலஞ்சு ஈஸியா தான் இருந்தது. கஷ்டமான இடத்துக்கிட்ட போனோன்னே நம்ம கிட்ட காரை தரலான்னு முடிவு பண்ணிட்டான் கண்ணா. நம்ம சிங்கமாச்சே, நம்ம கலக்கிடலாம். அந்த கார் பார்க்க நல்லா தான் இருந்தது, பக்கத்துல போய் ஓட்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கார் ஓட்டுறதுக்கும் சூப்பரா இருக்கு. ரேம் சேலஞ்ச் அவ்வளவு ஒண்ணும் எனக்கு கஷ்டமா தெரியல கண்ணா. அது பாருங்களேன் எப்படி போயிட்டு இருக்கேன் பாருங்க கண்ணா. இந்த மாதிரி தான் கண்ணா போனது பாருங்க, எப்படி போயிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இந்த ரேம் சேலஞ்சில ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வரும்ன்ற மாதிரி அவன் சொன்னான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே வரல. அடுத்தது பட்லு எனக்கு காரத்தாங்க சிங்கம் சார்னு கேட்டு வச்சிருக்கான். நான் அடுத்து பட்லுக்கு தான் தரப்போறேன். இப்ப வரைக்கும் நான் சூப்பரா கார் ஓட்டிட்டு இருக்கேன் நண்பர்களே. எப்படி தாண்டறேன் பாத்தீங்களா. சிங்கம் சார்னா சும்மாவா, சூப்பரா போயிட்டு இருக்கேன் பாருங்க. வளைஞ்சு நெளிஞ்சு செம்ம ஸ்பீடா கண்ணா. பட்லு அந்த காரத்தாங்கன்னு இப்பத்துல இருந்தே கேக்குறான் கண்ணா. நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் மட்டும் போயிடலாம், அதுக்கப்புறம் பட்லு கிட்ட கார் தந்துடலாம் கண்ணா. அதை பாருங்க, வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் பெருசா கஷ்டம்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. நான் ஸ்பீடா தானே போயிட்டு இருக்கேன். ஐயோ, இதுக்கப்புறம் தான் கஷ்டம் வரப்போகுது போலுங்க. இப்ப அந்த பட்லு கிட்ட தந்துட்டா என்ன கண்ணா. இருங்க, கொஞ்ச தூரம் போலாம் கண்ணா, பட்லு கிட்ட தரலாம். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லு பேசுறேன். சிங்கம் சார் கஷ்டமான இடம் வந்தோன்னா எனக்கு தரலான்னு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு தாங்க சிங்கம் சார், நீங்க ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தாங்கன்னு நான் சொல்லி வச்சேன். ஆனா அவரு கஷ்டமான இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தந்துடலான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. அச்சச்சோ, இப்ப நான் ஓட்ட போற இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. பிராங்க்லின் அளவுக்கு நான் எப்படியாவது ஓட்டிடணும். சரி, நம்ம ஓட்டுற இடத்துக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்களா, கஷ்டமான இடம் வரும்போது அந்த சிங்கம் சார் எனக்கு தந்துட்டு போயிட்டாரு. இது பாருங்களேன். கஷ்டமான இடம்லாம் இல்லப்பா, இன்னும் கஷ்டமான இடம் வர்றதுக்கு டைம் இருக்கு போல. நம்ம அதுக்குள்ள அந்த டோரிமான் கிட்ட காரை தள்ளி விட்டுறலாம். கஷ்டமான இடம் வந்துச்சா பரவாயில்ல, இப்ப வரைக்கும் நமக்கு ஈஸியான இடம் தான் வருது. இங்க யாரு இந்த சப்பாத்தி கல்லி மரம் எல்லாம் வச்சிருக்கா. அது பாருங்களா, தெரியாம அதுல இடிச்சிட்டேன் வேற பாருங்க. அங்க என்ன மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓஹோ, அது அந்த சைடு போகும்போது நம்ம போயிடணுங்க. வழிய விடு வழிய விடு. வழிய விட்டுருச்சுங்க, தாண்டியாச்சு. சூப்பர். அந்த சிங்கம் சாரு பிராங்க்லின் போன இடத்துல தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் கஷ்டமான பகுதி வரல. ஐயோ, வந்துருச்சுங்க கஷ்டமான பகுதி. இந்த கேப்ல போகணுமா, கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட கீழே விழுந்துருவோம். கவனமா போனோம். டோரிமான் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இருங்க, டோரிமானுக்கு கொஞ்சம் வில்லங்கமான இடம் வந்தா டோரிமானுக்கு தந்துடலாம். எப்பா, இந்த சின்ன கேப்லயே போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலை விழாம போயிட்டு இருக்கேன். இங்க எவன்டா பாலை வச்சது. அடப்பாவீங்களா, இங்க போய் பாலை வச்சிருக்கீங்க பாருங்களேன். அந்த பாலை இடிச்சு தள்ளிட்டு தான் போன போல. இடிச்சு இடி எப்பா, பாலை தள்ளிட்டங்க. சூப்பர். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். பட்லு சூப்பரா காரை ஓட்டினாங்க. பட்லு வந்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெரிய பால் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. எவ்வளவு பெரிய பாலுங்க, எப்பா, செம்ம பெரிய பாலு. நமக்கு கஷ்டமான இடம் இதுக்கப்புறம் வருமா இல்ல ஈஸியான இடம் வருமா தெரியல. நமக்கு அப்புறம் போறதுக்காக 4 ஜீவன்கள் நின்றுட்டு இருக்காங்க பாருங்களேன். சரிங்க, நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அந்த கார் நல்லா இருக்கணுங்க. எப்பா, பரவாயில்லங்க, கார் கண்டிஷன் இன்னமும் நல்லா தாங்க இருக்கு. நவுரு. நவுந்துருச்சு, நம்ம போயாச்சுங்க. பரவாயில்ல, அவங்க 3 பேருமே ஒரு வழியில வந்தாங்கல்ல, யாரபடி அதே மாதிரி வழியில தான் நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் ரொம்ப கஷ்டமான இடம்லாம் வரல போலங்க. இது பாருங்களேன், மரம் ஹைட்டுக்கு இந்த ரேம்பை வச்சிருக்காங்க. ஹைட்டா மரம் எல்லாம் நம்ம ரோட்ல பாத்துருக்கோம்ல, அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் இந்த ரேம்பை வச்சிருக்காங்க போல. இது பாருங்களேன். என்னப்பா, சுத்திட்டு போகணுமா, இந்த சின்ன கேப்ல போனோங்க. பரவாயில்ல, அந்த பட்லுக்கு வந்த அளவுக்கு சின்ன கேப் இல்லைங்க, கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஸ்பீடாவே நான் காரை ஓட்டிட்டு இருக்கேன். இது பாருங்க, சூப்பரா வளைஞ்சிட்டு இருக்கேன். அடுத்து பென்டென் எனக்கு தான்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கான். நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் போவோம், அதுக்கப்புறம் பென்டென் கிட்ட தந்துடலாம். சரியா. எப்பா, வளைஞ்சி நெளிஞ்சு போகணுமா. ஓகேங்க, இப்போ வரைக்கும் பெருசா எந்த ஆபத்தும் வரல. தாண்டி போயிட்டு இருக்கோம். என்னப்பா போய்கிட்டே இருக்கு இதே மாதிரி வழி. இது பாருங்க, இதே மாதிரி ஹைட் ஏறிக்கிட்டே இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஐயோ, வில்லங்கமான பகுதி வருதுங்க.
ஓ இந்த சின்ன கேப்ல நம்ம போகணுமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பென்டன் கிட்ட காரை தந்துடலாமா? ரொம்ப நேரம் நம்மளே ஓட்டிட்டு இருக்கோங்க. ஹலோ கைஸ், நான் தான் பென்டென் பேசுறேன். அந்த டோரிமான் நல்லதான் வண்டியை ஓட்டினா, இப்ப அடுத்ததான் நான் வண்டியை ஓட்டணுமா? அந்த இடத்துல நான் எப்படி வண்டியை ஓட்ட போறேன்? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தாண்டி 3 பேர் போகணுமா? ஓகே, நான் அந்த கார்ல கொஞ்சம் ஈஸியா போய் இவங்களுக்கு கஷ்டமான பகுதியில தந்துடலாம், சரியா? ஐயோ, அந்த காரு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்குமா என்னன்னு தெரியலையே. அந்த காரோட ஹைட்டுக்கும் என் ஹைட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. காருக்குள்ள உட்காந்து பார்த்தாதான் அது கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். சரி, நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு போலாம். பரவாயில்ல, காரு தலை லைட்டா இடிச்சாலும் கார் ஓட்டுறதுக்கு நல்லாதான் இருக்கு. என்ன ரோட்டு கிட்ட வந்துட்டோம்? அச்சச்சோ, ஐயோ ஐயோ, எங்க இந்த இடத்த நம்ம பார்த்திருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சா? ஆக்சுவலா இது வந்து ஒரு பார் மாதிரிங்க. அந்த பார் கிட்ட கனெக்ட் பண்றாங்க. ஏய் சூப்பர்ப்பா. அந்த பட்லு மத்தவங்க எல்லாம் மேல போனாங்க, நான் கீழே போனப்பா. சின்சான் காரை கேக்குறாங்க, நான் சின்சான் கிட்ட தரேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். என்ன பென்டனை தரைக்கே வந்துட்டான்? எல்லாருமே டாப்ல போயிட்டு இருந்தாங்க, ஆனா பென்டனுக்கு வந்த இடத்த பாத்தீங்களாங்க, தரையில போற மாதிரி வந்திருக்கு. எல்லாருமே கொஞ்ச நேரம் தான் காரை ஓட்டினாங்க. ஆனா இந்த சின்சானே கொஞ்ச நேரம்லாம் காரை ஓட்ட மாட்டான், செம்ம நேரம் காரை ஓட்டுவான். ரொம்ப நேரம் நான் காரை ஓட்ட போறேன் பாருங்களேன். கண்டிப்பா சின்சான் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்சானை பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி சின்சானை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல சின்சான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம டேலண்ட்டை காட்டலாம். எப்பா இந்த கார் சூப்பரா இருக்குங்க. நம்மளும் கொஞ்சம் ரோட்டு கிட்ட தான் போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? யாரவையே நம்மளும் இப்ப ரோட்டு கிட்ட தாங்க போயிட்டு இருக்கோம். பாருங்க, ரோடு தெரியுதா கீழே? எப்பா, மரம் ஹைட்டுக்கு தாங்க இந்த ரேம்ப் இருக்கு. நம்ம ரொம்ப ஹைட்ல எல்லாம் ஒண்ணும் போலங்க, கீழே விழுந்தாலும் பெருசா ஆபத்தெல்லாம் வராது. இது பாருங்க, வீடெல்லாம் தெரியுது பாத்தீங்களா கீழே? ஐயோ, இந்த கேப்ல போகணுமா? பொறுமையா போலாம். பேசிக்கிட்டே நம்ம வந்து வண்டியை கோட்ட விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கவனமா போனோம். சூப்பர் சூப்பர் சூப்பர், பொறுமையா போ. சூப்பர், போயிட்டேன். பரவாயில்லப்பா, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை இந்த ரேம்ப். அந்த பிராங்க்லின் தான் ஓவரா பில்டப் கொடுத்துட்டான். இந்த ரேம்ப் ரொம்ப கஷ்டமா இருக்கும், போறதே கஷ்டம் அப்படி இப்படின்னு அளந்தான். அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டமா இல்லை. என்னங்க இவ்வளவு பெரிய டயர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த எவ்வளவு பெரிய டயர்ன்ட்டு. எப்பா, ஏங்க டயர்ல பச்சை கலர்ல ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இது ஸ்பீடா போடுதுங்க. இதுல மட்டும் நம்ம இடிச்சோம்னா செம்ம ஸ்பீடா வண்டி போயிடும். அதனால ரிவர்ஸ்ல போலாம். நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஸ்பீடா போகாது. இருங்க, ரிவர்ஸ் அப்படியே பொறுமையா போறேன் பாத்தீங்களா? இப்ப ஸ்பீடா போல. சரிங்க, அந்த மோட்டுவும் டானும் கேக்குறாங்க, நான் தரேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டான் பேசுறேன். ஜான் த டான். எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்ப என் கிட்ட கார் கிடைச்சிருச்சுன்னா நான் கொஞ்சம் தூரம் போவேன், அதுக்கப்புறம் கடைசியா இந்த மோட்டு கிட்ட தந்துருவேன். வெறும் 1 கிலோமீட்டர் வந்து இடம் இருக்கிற போது இந்த மோட்டு கிட்ட தந்தா கரெக்டா இருக்கும். எல்லாருமே கொஞ்சம் ஈஸியா தான் ஓட்டுன மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமாலாம் ஒண்ணும் இந்த ரேம்ப் இல்ல. பிராங்க்லின் தான் வந்து ரொம்ப கஷ்டமான ரேம்ப்னு சொன்னான், ஆனா எல்லாருமே ஈஸியா தான் போயிட்டாங்க. சரி, இப்ப நான் கார் ஓட்டுறதுக்காக போறேங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். எப்பா காருக்கு வந்துட்டேன். இன்னும் எல்லாருக்கும் ஈஸியா இடம் வந்தது, எனக்கு மட்டும் இப்படி வந்திருக்கு. பரவாயில்ல, அந்த பால்ல நான் இடிக்கலங்க. அந்த பால்ல இடிச்சாலும் வண்டி பெருசா டேமேஜ் ஆகாது. அது வந்து இந்த சாதா பால் தான். அது பாருங்க, இப்ப என்ன வண்டி எங்க அந்த பால்ல இடிச்சா பால் பறக்கும்னு பார்த்தா வண்டி தாங்க ஏறாகுடமா காயப்படுது. பரவாயில்ல, தாண்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சோண்டு தூரம் தான் இருக்கு. அதனால நான் மோட்டு கிட்ட தந்துட்டா கரெக்டா இருக்கும். சரியா, மோட்டு கிட்ட தரேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். எல்லாருமே மாத்தி காரை ஓட்டி அந்த ரேம்பையே கம்ப்ளீட் பண்ண போறாங்க. டான் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டினா, அப்ப இன்னும் முடிவு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் என்கிட்ட காரை தரத்துக்கு முடிவு பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே போனோம், நானே அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேங்க. சரி, எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா ஓட்டிட்டாங்க. நானுமே கார் கிடைக்கிற கொஞ்ச நேரம் மட்டும் சூப்பரா ஓட்டிடணும். ஓட்டிட்டு எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணோம். ரேஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சம்சா சாப்பிடுறதுக்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்கோங்க. சரியா? சம்சா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இப்ப கார் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன். இதை பாத்தீங்களா, வளைஞ்சு போயிட்டு இருக்கேன். வரைய முடிவுலாம் எப்பவுமே கொஞ்சம் ஈஸியா தாங்க இருக்கும். அதனாலதான் முடிவை என்கிட்ட எப்பவுமே தருவாங்க. இதை பாத்தீங்களா, எப்பா சூப்பரா வந்துட்டு இருக்கேன்னா. வரைய முடிக்க போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னு வைங்களேன், இந்த ரேஸை நான் முடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டேன்னா இந்த ரேஸை நான் முடிச்சிருவேன். சூப்பரா போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் முடிக்க போறேங்க, ரேஸை முடிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேஸை முடிக்க போறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம். பை.